ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு கோச்சார சனீஸ்வர பகவானின் பார்வையில் கோச்சார சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, இந்த சனி பகவானின் பார்வையில் சூரிய பகவான் பயணிக்கிறதுனால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கோச்சாரம் எப்பொழுது நிகழப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18/8/2024 மேலே உங்களோட அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டம ஸ்தானத்துக்கே வந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியின் பார்வையில் பயணிக்க போகிறாரு. முதல்ல மகர ராசி மற்றும் மகர லக்னம். காலபுருஷனுக்கு இது 10வது வீடு. சனீஸ்வர பகவான் இங்கே ஆட்சி பெறக்கூடிய வீடு. இங்கே குரு நீசமடைகிறாரு, செவ்வாய் பகவான் உச்சமடைகிறாரு. எப்படி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ஒரு ஃபோர்ஸாக இருப்பாரோ அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரையும் மனதளவில் ரொம்ப ஃபோர்ஸ், திடமான நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி யோசித்து ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் சமமாக இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தன்னுடைய குழந்தைகள், அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, ஒரே மாதிரி வளர்த்துவாங்க. இதன் மேலே இல்லாமல் கூட தன்னுடைய அக்கா தம்பி தங்கச்சிக்கு மேலே கூட அதிக பாசம் செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலுத்துவாங்க. எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை இந்த ராசிக்கு அதிகம். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு நீசமறைறதுனால சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏனோ தானோன்னு இருப்பாங்களே தவிர இன்றைக்கி நமக்கு வேணும், நாளைக்கு நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. காசு இருந்தால் அதுக்கு எப்போவுமே இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்ன செலவு பண்ணுறாங்களோ அந்த செலவு கட்டுப்படுத்த முடியுமா மகரத்தை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மேம்போக்கான ராசி. சேமிப்பு சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைச்சலாக இருக்குது. இது காலபுருஷனுக்கு 10வது வீடாக வரதுனால இந்த ராசியை பொறுத்தக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கடினமான உழைப்பாளிகள். இந்த உழைப்புக்கு ஊதியம் கிடைக்குது, பணம் கம்மியாக கொடுக்குறாங்க, நம்மளுடைய உழைப்பை சுரண்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கண்மூடித்தனமாக நிறைய வருடங்கள் ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய ராசியாக அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி தான். அதே போல் மகரத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு இப்போ 7.5 சனியுடைய தாக்கம் படிப்படியாக வந்து அதுலேருந்து மீண்டு வெளியே வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராங்க. இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகுவோட சேர்ந்து மாட்டினார். பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான். அப்போ பாக்கியங்கள்லாம் தடைப்பட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடைப்பட்டு போகுது. பாக்கிய ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு வர வேண்டியது ஒரு விஷயங்களுமே நம்ம கடுமையாக போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். எப்பொழுதுமே பாக்கிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னங்க யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்கியாதிபதியின் பார்வையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் பூஸ்டப் பண்ணிவிடும். நம்மளுடைய ஒரு வாட்டி முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கும் 100 வாட்டி முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி 9ஆம் இடத்துல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடியது உங்களை காக்க வேண்டிய உங்களுடைய அப்பா இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களாக இருக்கட்டும், நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த தான தர்மம் அதனுடைய பாக்கியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ தடை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. பொதுவாக 9ஆம் அதிபதி பலம் பெறும்போது நம்மளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் ஏமாற்ற முடியாதுங்க. நம்ம யாராவது வந்து நம்மளை ஏமாத்துறாலும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும். இவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு கெடுதல் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துரும். ஆனால் இன்றைக்கி பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமையே கண்மூடித்தனமாக ஏமாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பேசினாலும் மற்றவங்க கூட சண்டை. வாக்கு ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் என்ன பேசினாலும் மற்றவங்க கூட சண்டை. அடுத்தது ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது. 9ஆம் இடம் அடி வரும்போது நம்ம சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. தொழிலாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிறத வேலையில் இருக்குது. இருந்தாலுமே அதையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நான் தொழிலுக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து அந்த தொழில் நடத்த முடியாமல் அதை ஓட்டவும் முடியாமல் வீட்டில் அதை பற்றி சொல்லவும் முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுமாறிட்டு இருக்கீங்க. மகரத்தை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு கடினமான உழைப்பாளி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளியும் கூட உளவாளியும் கூட. நிறையா விசுவாசமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா விசுவாசங்களும் இருக்குது. அதனாலேயே
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாரிக்கிறத வாழ்க்கையில தவற விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தவற விட்டுட்டாங்க. நெறைய வாய்ப்புகள் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய ராசியில இருக்கிறதுனால இது சாமியார் லக்னம்னே சொல்லலாம். ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வருட கிரகங்களாக தனுசு, மகரம், கும்பம், மீனம் இது எல்லாமே வந்து வருட கிரகங்களுடைய ஆட்சி வீடு. அப்ப இது 1ஆம் நம்பர் சாமியார் வீடான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. பிற்காலத்துல என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. எப்பொழுதுமே சாமியார்கள் நமக்கு என்ன தேவை? பின்னாடி என்ன எப்படி வாழப் போறோம்? அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எப்படி இருக்க போறோம் அப்படின்னு நினைக்காமயே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்க. இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் தான். இனி எப்படி இருக்க போகுது? அதுவுமே இந்த சனீஸ்வர பகவானின் பார்வையில அஷ்டமாதிபதி பயணிக்கிறதுனால என்ன வித மாற்றங்கள் நிகழப்போகுது? முதல் அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்துக்கே வராரு. அப்ப ஆயுளுக்கு குறைபாடு இல்ல. நான் வந்து என்னுடைய அம்மா ரொம்ப முடியாம இருக்கேன். என்னுடைய அப்பா ரொம்ப முடியாம இருக்காரு. நான் ஒரு வீடு புண்ணியார்ச்சனை நடத்துறேன். அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கல் ஏற்பட்டிருக்கு. அதுக்குள்ளார ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஆயுளுக்கு எந்த பங்கமும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. திடீர்னு இந்த பொருளாதார இழப்பீடு காரணமாக நான் என்ன பேசுறேன், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. திடீர் நைட் எந்திரிச்சு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பின் என்னுடைய குழந்தைகள யாரு பார்த்துக்குவாங்க? என்னோட மனைவிய யாரு பார்த்துக்குவாங்க? அப்படிங்கிற மாதிரி நெறைய கவலைகளா இருக்குது. அதனால ஆயுள கண்டு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இன்னைக்கு வந்து ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்திலேயே பலம் பெறதுனால, அந்த பலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நீங்க எதிர்பார்த்த பலன் நடக்காம இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆயுள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொந்தரவும் நிகழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழவே நிகழாது. அதேபோல 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம ஸ்தானத்துல ராசியாதிபதி பார்க்கறதுனால, எனக்கு போதும்டா இந்த ஊரு. இங்கிருந்து இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வீணா போனது தான் மிச்சம். எனக்கு வந்து வெளிய போனாவே எப்படியாவது ஜெயிச்சிரலாம் வாழ்க்கையில. நெறைய பேர அதாவது சொல்லவே வேண்டியதில்ல. மகரம்லாம் நெறைய பேருக்கு வேலை வாங்கி குடுத்துருப்பாங்க. ஒருத்தர் பணம் கஷ்டம்னா முதல் கையில இருந்து எடுத்து குடுக்கக்கூடிய நபர்கள் மகரம் தான். நெறைய பேர் உங்க முதுகு மேல சவாரி ஏறிட்டு போயி, இன்னைக்கு உங்களை விட பொருளாதாரத்துல ஒரு உயர்வான நிலையில இருக்காங்க. இருந்துகிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுனாங்க? அதுதான். எதுவும் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே பண்ணல. நெறைய பிரச்சனைகள தான் குடுத்தாங்க. உங்களுக்கு எதிராவே திரும்புனாங்க. உங்களுக்கு எதிராவே தொழில் நடத்துனாங்க. உங்களுக்கு எதிராகவே பிரச்சனை குடுத்தாங்க. இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு இதெல்லாமே விட்டு ஒழிஞ்சுட்டு அடுத்தது என்ன? அப்படின்னு நான் வெளிமாநிலம் போயி பிழைக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஆரம்ப காலத்துல கஷ்டமா இருந்தாலும், நான் அப்படியே தேறிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, அஷ்டமஸ்தானத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால, வெளியூர் சென்று பிழைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். சூரிய பகவானுடைய பார்வையில சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால, சூரிய பகவானும் ஆட்சி பெற்று, சனீஸ்வர பகவானும் ஆட்சி பெற்று பார்க்கறனால, அப்பாவோடைய ஆதரவு துளியுமே இல்லாம நெறைய அவமானங்களை வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க. எங்க அப்பாங்கிறது எனக்கு வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அவர பத்தி பெருசா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலம்னால தற்காலிக உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப விஷயங்கள் பலரும் பேசும்படி, பலரும் சொல்லிக் காட்டும்படி, பலரும் சிரிக்கும்படி தான் இருந்திருக்கு. நீங்க சொல்றத யாராவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டிருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே அகைன்ஸ்ட்டா பேசுறது. அல்லது சின்ன பேச்சால பேசுனது எல்லாமே பெரிய சண்டையா வந்து ஏறக்குறைய வந்து அது என்னமோ பெரிய பிரச்சனை இல்லமா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பேசிட்டு போயிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே விலகிட்டு குடும்ப ஒற்றுமை மேலோங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மேலோங்கும். பல விதமான இடையூறுகளை சந்திச்சு தாங்கி வந்துட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் கர்மாவை ஆல்ரெடி நீங்க கழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கழிச்சிட்டீங்க. மன மகிழ்ச்சியுடன் கூடிய வெற்றி வாய்ப்பை எதிர்படுத்தி குடுக்கக்கூடிய எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பார்க்கலாம். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வரப்போறாரு. அப்ப கேதுவோடைய தன்மை சற்றும் குறையும். அப்ப இந்த நேரத்துல நீங்க கேது வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கெடுதல்கள் நிச்சயமாக நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கும். ஆக மொத்தம் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு போராட்டத்திலிருந்து விலக்கி நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய கோச்சார காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோள்களின் சாரம். அது வந்து நிலையானது இல்ல. தற்காலிகமானது தான். அப்ப பிறந்த கால ஜாதகத்த அமைப்பின்படி கிரகங்களின் தன்மையை பொறுத்து நிச்சயமா பலன்கள் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மாறுபடும். கோச்சார பலன்கள் 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க.
தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.